யாக்கோபு 17 யாக்கோபு முதலாம் அதிகாரத்தில் 17ஆம் வார்த்தை. අපේ ජීවිතයට මොන වගේ කෙනෙක්ද? கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைக்கு எப்படிப்பட்டவர்? උන්වහන්සේ අපේ ජීවිතවල මොන වගේ දේවල්ද කරන්නේ? அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்? හොඳයි අපි කියවමු. நாங்கள் வாசிப்போம். සෑම යහපත් දීමද සෑම සම්පූර්ණ දීමනාවද කිසි වෙනස් වීමක්වත් හැරීමේ ඡායාවක්වත් නැත් වූ ආලෝකවල පියාණන් වහන්සේ කෙරෙන් ඉහළින් බැස එන්නේය. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. වෙනස් නොවන දෙවියෙක්. மாறாத ஆண்டவர். යාගාව වෙනස් වීමේ ඡායාවක්වත් නැහැ කියලා බයිබලයේ. அவரிடத்திலே மாறுதலுக்கான நிழல் கூட இல்லை என்று சொல்லப்படுகிறது. වෙනස් වෙන්නේ නැහැ කවදාවත්. அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. යාට වෙනස් වෙන්න ඌමනාවකුත් නැහැ. அவர் மாறுவதற்கான தேவையும் இல்லை. යා වෙනස් නොවන කෙනෙක්. அவர் ஒருபோதும் மாறாதவர். මමත් විශ්වාස කරන දෙවිඳුන් වෙනස් නොවන நீங்களும் நானும் விசுவாசிக்கிறேன் எங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் மாறாதவர். ආමෙන්. ஆமென். ඔබ අසල සින්න කෙනාට කියන්න. உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். අපේ යේසුස් වෙනස් නොවන කෙනෙක්. எங்களுடைய ஆண்டவர் மாறாதவர். ආමෙන්. ஆமென். අපි විශ්වාස කරන එකන වෙනස් වෙන්නේ නැහැ. நாங்கள் விசுவாசிக்கிறவர் மாறுவதில்லை. අද අපි බලාපොරොත්තුවෙන් ඇවිත් සිටින්නේ අපි බලාපොරොත්තුව කාමතද තබා තිබෙන්නේ. එයා වෙනස් වෙන්නේ නැහැ. நாங்கள் இன்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை யார் மீது வைத்திருக்கிறோமோ அவர் மாறுவதில்லை. නොවන ස්වාමින් වහන්සේ அந்த மாறாத தேவனிடத்திலிருந்து සියලු යාපද්දේද எல்லா நன்மையான ஈவுகளும் සම්පූර්ණ වූ සියල්ල ආලෝකමත් දෙවිඳුන්ගෙන් ස්වර්ගෙන් අපට පැමිණෙන්නේ කියලා බයිබලයේ. பூரணமான எந்த வரமும் அந்த ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. සම්පූර්ණ දේ பூரணமானது සියලු යාපද්දේ எல்லா நன்மையான ஈவுகள் ස්වර්ගෙන් එන්නේ. பரலோகத்திலிருந்து வருகிறது. ස්වර්ගික පියාණන්ගෙන් එන්නේ කියලා බයිබලයේ அந்த කියනවා. பரலோக தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆமென். ඔබ අසල සින්න කෙනාට කියන්න. உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுங்கள். සියලු යාපද්දේ ස්වර්ගික පියාණන්ගෙන් අපට ලැබෙන්නේ. எல்லா நன்மைகளும் பரலோக பிதாவினிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஆமென். ஆமென். එහෙනම් එයා ළඟ අයහපත් දේවල් නැහැ. ஆகவே அவரிடத்திலே தீமையானவைகள் இல்லை. යාපත් දේ පමණයි තියෙන්නේ. அவரிடத்திலே நன்மைகள் மாத்திரமே එයා ළඟ இருக்கின்றன. යාපත් දේවල් තිබෙන්නේ. ஏன் அவரிடத்திலே நன்மைகள் එයා இருக்கின்றது? යාපත් දෙවිඳුන් නිසා. அவர் நல்ல தேவனாய் இருக்கிறபடியாலே. ஆமென். යේසුස් යාපත්. இயேசு நல்லவர். ආමෙන්. ஆமென். යේසුස් යාපත්. இயேசு நல்லவர். ඒ යාපත් දෙවිඳුන්ගෙන් அந்த நல்ல தேவனிடத்திலிருந்து සියල්ල ලැබෙන්නේ අපට යාපත් දේවල් පමණයි. எங்களுக்கு கிடைக்கிற எல்லாம் நன்மையானவைகளாக மாத்திரமே ඒක இருக்கும். සම්පූර්ණ දේවල් ලැබෙන්නේ. அது பரிபூரணமாக எங்களுக்கு එතන கிடைக்கும். අඩුවක් නැහැ. அங்கே குறை ஒன்றும் இல்லை. ඒවා එන්නේ ස්වර්ගෙන්. அது வருவது பரலோகத்திலிருந்து. ඒවා එන්නේ ස්වර්ගෙන්. அது வருவது தேவனிடத்திலிருந்து. එතකොට පාතාලෙන් එන්නේ මොකද්ද? அப்பொழுது பாதாளத்திலிருந்து என்ன ප්‍රශ්න வருகிறது? පීඩාවන් වේදනාවන් දුක. பிரச்சனைகள், வேதனைகள், உபத்திரவங்கள். එතන යාපත් දේවල් නෙවෙයි එන්නේ. அங்கே நன்மையான காரியங்கள் வருவதில்லை. සම්පූර්ණ දේවල් නෙවෙයි அங்கே ලැබෙන්නේ. பூரணமானவைகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை. ස්වර්ගෙන් පමණයි ස්වර්ගීක දෙවිඳුන්ගෙන් පමණයි ඔබටත් මටත් යාපත් දේවල් සම්පූර්ණවත් දේවල් ලැබෙන්නේ. பரலோகத்திலிருந்தும் பரலோக தேவனிடத்திலிருந்து மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் நன்மையானவைகள் வருகின்றன. ஆமென். අපි විශ්වාස කරන්න ඕනේ මටද මගේ පවුලටද යාපත කරන දෙවිඳුන්. நாங்கள் நம்ப வேண்டும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் நன்மை செய்கிற தேவன் என்று. සම්පූර්ණ දීමනාවක් එක්ක එන්නේ. அந்த பரிபூரண வரங்களோடு அவர் வருகிறார். ඒවා එන්නේ ආලෝකමත් දෙවිඳුන්. அவை வருவது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து. යොහන් 3:21 කියනවා. யோவான் 3ஆம் அதிகாரம் 21ஆம் ස්වර්ගෙන් வார்த்தை. දෙන්නේ නැති දෙයක් අපට ලබා ගන්න බෑ. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒளிய ஒன்றும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று. අපට ලැබෙන්න ඕනේ ස්වර්ගේ. எங்களுக்கு கிடைக்க வேண்டும் ස්වර්ගෙන් பரலோகத்திலிருந்து. ඇර වෙන දෙයක් අපට ලැබෙන්නේ නැහැ කියලා බයිබලයේ කියනවා. பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒளிய ஒன்றையும் எங்களால் දේවල් பெற்றுக்கொள்ள අපි ලබා முடியாது. ගන්නේ ස්වර්ගෙන්. நாங்கள் காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் වෙන பரலோகத்திலிருந்து. කොහෙවත් එන්නේ வேற எங்கிருந்தும் வராது. අපට යම් දෙයක් ලබා ගන්න ඕනේද? எங்களுக்கு ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ස්වාමින් වහන්සේ තීරණය කරන්න ඕනේලෝ අපට මේ දේවල් දෙන්න. ஆண்டவர் தீர்மானிக்க வேண்டுமாம் அதை எங்களுக்கு கொடுப்பதற்கு. ස්වාමින් වහන්සේ දෙන්නේ නැති දෙයක් එන්නේ නැහැ. ஆண்டவர் கொடுக்காத ஒன்று எங்களுக்கு வராது. ආමෙන්. ஆமென். ତර ස්වාමින් වහන්සේ දෙන්නේ නැති දේවල් එනවා නම් ஆண்டவர் கொடுக்காதவைகள் எங்கள் வாழ்க்கைக்கு வருமாயின் ඒක මේ පොළොව දෙයක් වෙන්න ඕනේ. அது இந்த பூமிக்குரியதா இருக்க வேண்டும். ස්වර්ගෙන් නෙවෙයි ඉන්නේ පාතාලේ. அது பரலோகத்தில் இருந்து அல்ல பாதாளத்திலிருந்து එතන வருகிறது. අඩුවක් තියෙනවා. அங்கே குறை இருக்கும், එතන ප්‍රශ්නයක් තියෙනවා. அங்கே பிரச்சனைகள் இருக்கும், එතන දුකක් තියෙනවා. அங்கே துக்கம் உண்டாகும், එතන වේදනාවක්. அங்கே வேதனைகள் இருக்கும். ඒවා එන්නේ පොළොවෙන් සහ
පාතාල. அது பூமியிலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் නමුත් வருகிறது. ස්වාමින් වහන්සේගෙන් ලැබෙන එන හැම දෙයක්ම ஆனாலும் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற கிடைக்கிற எதுவும் සම්පූර්ණ වූ දේවල්. அது பூரணமானது. ස්වර්ගෙන් යමක් අපට දෙන්නේ නැත්තම් பரலோகத்திலிருந்து ஒன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டால் උන්වහන්සේ ஒழிய අපට ඒවා ලැබෙන්නේ නැත්තම් அது எங்களுக்கு அவரிடத்திலிருந்து கிடைக்காவிட்டால் ඒක ස්වර්ගික දේවල් නෙවෙයි. அது பரலோகத்துக்குரியது அல்ல. ස්වර්ගෙන් තමයිලු දෙවිඳුන් දේවල් අපට දෙන්නේ. ஆண்டவர் எங்களுக்கு பரலோகத்திலிருந்தே காரியங்களை අපි கொடுக்கிறார். දේවල් ස්වාමින් වහන්සේගෙන් ඉල්ලනවා. நாங்கள் காரியங்களை ஆண்டவரிடத்திலே கேட்கிறோம். මතී සුභාරංචි 7 වෙනි පරිච්ඡේදය 11 වෙනි පදයේ කියනවා. மத்தேயு 7 அதிகாரத்திலே 11 வார்த்தை ස්වාමින් சொல்லுகிறது, වහන්සේගෙන් ඉල්ලන දේවල් கர்த்தரிடத்திலே கேட்கிறவைகள் ස්වාමින් වහන්සේගෙන් එන්නේ යහපත් දේවල් පමණයි. கர்த்தரிடத்திலிருந்து வருவது நன்மைகள் අපි மாத்திரமே දේවල් என்று. ඉල්ලනවා நாங்கள் காரியங்களை යහපත් கேட்கிறோம், දේවල් විතරයි දෙන්නේ. நன்மையானவைகளை மாத்திரமே අපට கொடுப்பார். අයහපතක් වෙන දුකක් වෙන වේදනාවක් වෙන දේවල් අපට ලැබෙන්නේ නැහැ ලං වෙන්නෙත් නැහැ. தீமையோ துக்கமோ வேதனையோ தருகிறதை அவர் எங்களிடத்திலே යහපත් அனுமதிப்பதில்லை. දේවල් විතරයි එන්නේ. நன்மையானவைகள் மாத்திரமே ඒක வரும். ස්වාමින් වහන්සේගෙන් අපි அது ඉල්ලන විට கர்த்தரிடத்திலிருந்து கேட்கும் பொழுது උන්වහන්සේ යහපත් දේවල් දෙනවා. அவர் நன்மைகளை ආමෙන්. கொடுக்கிறவர். ஆமென். යහපත් දේවල් ලැබීමට අපි සූදානම් වෙන්න. நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க යහපත් දේවල් வேண்டும். දෙන්න ස්වාමින් වහන්සේ සූදානම්. நன்மைகளை கொடுப்பதற்கு அவர் යහපත් ஆயத்தமாக දේවල් இருக்கிறார். පමණයි උන්වහන්සේගෙන් එන්නේ. நன்மைகள் மாத்திரமே அவரிடத்திலிருந்து අයහපත් வருகின்றன. දේවල් වේදනාත්මක දේවල් උන්වහන්සේ ලං වෙන්න දෙන්නේ නැහැ. தீமைகளை வேதனைகளை அவர் எங்களிடத்தில் ඒවා තියෙන්නේ அனுமதிப்பதில்லை. පොළවේ පාතාලේ. அவை பூமிக்குரியவைகள் பாதாளத்திலே අපි ඒවට இருக்கின்றன. ලං වෙනවා සමහර වෙලාවෙ. நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் அதற்கு ඒවා கிட்டே ඕන කියලා சேர்க்கிறோம். හිතනවා. அவைகள் வேண்டும் என்று ඒවා நினைக்கிறோம். ආසයි කියලා යනවා. அது ஆசை என்று நாங்கள் கிட்ட போகிறோம். ඒක පාඩුයි සමහර වෙලාවෙ. சில நேரங்கள் அவை நஷ்டமாக இருக்கலாம். සමහර වෙලාවෙ ඒක වේදනාත්මක சில දේවල්. நேரங்களில் அவைகள் வேதனைகளாக இருக்கலாம். ඇයි ඒක පොළවේ දෙයක්. ஏனென்றால் அவை பூமிக்குரியவை. සමහර විට පාතාලේ දේවලුත් අපට පෙනෙන්නේ ස්වර්ගීක දේවල්. சில நேரங்களிலே பாதாளத்துக்குரிய காரியங்கள் பரலோகத்துக்குரியவைகளாக පාතාලේ எங்களுக்கு දේවල් தெரியும். බොහෝ විට ලස්සනයි වගේ පෙනේ. பாதாளத்துக்குரியவைகள் அநேக நேரங்களில் அழகாக ඒක காட்சியளிக்கும். යහපත් කියලා පෙනේ. அது நன்மையாக எங்களுக்கு தெரியும். නමුත් සාතන් විසින් සැලසුම් කරනවා ඒවා. ஆனாலும் பிசாசினாலே அவைகள் ආදම් திட்டமிடப்படுகின்றன. මේවට එම තමයි පෙරුනේ. ஆதாம் ஏவாளுக்கு அப்படித்தான் அது தோன்றியது. සාතන් සැලසුම් කළා. பிசாசானவன் திட்டம் தீட்டினான். ලස්සන තීරණයක් කළා. அவன் அழகான தீர்மானத்தை எடுத்தான். ඒවා වෙත ආවා. அந்த இடத்திற்கு வந்தான். ඒවා ஏவாள் இடத்திற்கு එච්චර வந்தான். දවස් සිටියා යා ඒවා දැක්කා. නමුත් ඒවා ලස්සනයි කියලා පෙනුනේ නැහැ. ஏவாள் அத்தனை நாட்கள் இருந்தால், ஆனால் அது அவ்வளவு அழகு என்பதை அவள் යහපත් கண்டிருக்கவில்லை. කියලා ඇයට පෙනුනේ නැහැ. அது நன்மை என்று அவள் காணவில்லை. සාතන් ඇවිල්ලා කිව්වන් පස්සේ තමයි පේන්නේ. சாத்தான் வந்து சொன்ன பிற்பாடுதான் அவளுக்கு සමහර தெரிந்தது. දේවල් සාතන් අපට පෙන්වන දේවල් අන්න ඒ වගේ තියෙනවා. சில நேரங்களிலே பிசாசு எங்களுக்கு காட்டுகிறவைகள் அப்படி ඒවා இருக்கும். ලබා ගත්තම ටික කාලයක් හොඳයි. ඉන්පස්සේ අපට දුකයි වේදනයි. அவைகளை பெற்றுக்கொண்ட பின்பு சிறிது நாட்கள் நன்றாய் இருக்கும், பின்பது துக்கம் வேதனை. ස්වර්ගෙන් දුන්නා වූ දේවල් නෙවෙයි. அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டவைகள் ස්වර්ගෙන් அல்ல, පැමිණියා වූ දේවල් නෙවෙයි. பரலோகத்திலிருந்து வந்தவைகளும் அல்ல. ස්වර්ගෙන් එන දේවල් වෙනස්. பரலோகத்திலிருந்து வருகிறவைகள் வேறு, පාතාලෙන් එන දේවල් වෙනස්. பாதாளத்திலிருந்து අපි வருகிறவைகள் வேறு. ස්වර්ගික දේවල් තමයි දෙවිඳුන්ගෙන් අපට එන්නේ. நாங்க எங்களுக்கு பரலோக காரியங்கள் தான் தேவனிடத்திலிருந்து வரும். ඒවා යහපත්. அவைகள் நன்மைக்கு ඒවා ஏதுவானவைகள், යහපත්. அவைகள் ඒ நன்மைகள். යහපත් දේවල් ලබා ගන්නට ලං වෙන්න ඕන. அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் கிட்டி சேர ඒ வேண்டும். යහපත් දේවල් සමහර වෙලාවෙ ප්‍රමාද වෙනවා. அந்த நன்மைகள் சில நேரங்களிலே தாமதிக்கலாம். ඒ යහපත් දේවල් ලැබෙන්න ටිකක් පරක්කු වෙනවා. அவைகள் கிடைப்பதற்கு சில நேரம் தாமதிக்கலாம். ඒ යහපත් දේවල් ටිකක් වෙනස්. அந்த நன்மைகள் சில நேரங்களில் வேறு விதமாய் අපි இருக்கும். බලාපොරොත්තු වෙන විදියට නෙවෙයි ඒවා සිදු වෙන්නේ. நாங்கள் எதிர்பார்க்கிற விதமாய் அவை උන්වහන්සේගේ நடைபெறுவதில்லை. කැමැත්ත අනුවයි සිදු වෙන්නේ. அவருடைய சித்தத்தின்படியே அது நடைபெறும். යුදෙවරුන් ගැලවීම මෙසියස්ගෙන් තමයි එන්නේ කියලා බලාපොරොත්තු. யூதர்கள் ரட்சிப்பு மேசியாவின் இடத்திலிருந்து வரும் என்று ඒක ඇත්ත. எதிர்பார்த்தார்கள். යේසුස් වහන්සේ මෙසියස් යා තුලින් තමයි ගැලවීම. அது உண்மை. இயேசுவானவர் மேசியா அவரிடத்தில் தான் ரட்சிப்பு යුදෙවරුන් இருந்தது. බලාගෙන හිටියේ ஆனால் யூதர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், රජමාලිගාවේ රජෙක් ලෙස එන්න ඕනේ. ஒரு அரச மாளிகையிலே அரசராய் அவர் வர ඔබ வேண்டும் ඒ என்று. යහපත් දේ සිදු වෙන්නේ රජමාලිගාවෙන්. அவர்கள் நினைத்தார்கள் அந்த நன்மை நடப்பது ஒரு அரச රජෙක් மாளிகையில் තුලින් என்று, තමයි සිදු වෙන්නේ. ஒரு ராஜாவிற்குடாக நடைபெறும் නමුත් என்று. යේසුස් වහන්සේ ආවේ ගවලනේ දුප්පත් පවුලක. ஆனாலும் இயேசு வந்தது ஒரு ஏழை குடும்பத்திலே மாட்டுத் පිළිගන්න පුළුවන් தொழுவத்திலிருந்து. පුද්ගලයෙක් වගේ නෙවෙයි அவர் හිටියේ. ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராய் வரவில்லை. සමාජය ප්‍රතික්ෂේප කරන இந்த පුද්ගලයෙක් ලෙසයි. சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட நபராய் උන් வந்தார். බලාපොරොත්තු වුණේ වෙනත් විදියට. அவர்கள் எதிர்பார்த்தது வேறு නමුත් விதமாய். යේසුස් වහන්සේ ස්වර්ගෙන් ආවේ. ஆனாலும் இயேசுவானவர் ඒ பரலோகத்திலிருந்து ආපතාවේ வந்தார். ස්වර්ගෙන්. அவர் வந்தது ඒ பரலோகத்திலிருந்து. ගැලවීමාවේ ස්වර්ගෙන්. அந்த ரட்சிப்பு ඒ பரலோகத்திலிருந்து வந்தது. මිදීමාවේ ස්වර්ගෙන්. அந்த விடுதலை பரலோகத்திலிருந்து வந்தது. උන් බලාපොරොත්තු වුණ විදියට නෙවෙයි. அவர்கள் எதிர்பார்த்த விதமாய் வரவில்லை. යේසුස් වහන්සේයි අපේ යාපත.
இயேசுவானவரே எங்கள் යේසුස් நன்மை, වහන්සේයි අපේ ගැලවීම. இயேசுவானவரே எங்கள் යේසුස් ரட்சகர், වහන්සේයි අපේ ආශිර්වාද. இயேசுவே எங்கள் ஆசீர்வாதம். යාපත් තැනැත්තගෙන් පමණයි යාපත් දේවල් එන්නේ. நல்லவரிடத்திலிருந்து தான் நன்மைகள் යාපත வரும். ලබා ගැනීමට හැම විටම ස්වාමින් වහන්සේට අපේ අදවත විවර කළ. நன்மைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாங்கள் தேவனிடத்தில் இருதயத்தை පිපාසයෙන් திறக்க வேண்டும். උන්වහන්සේගෙන් ඉල්ලන විට ඒ දේ ස්වාමින් වහන්සේ දෙන බවයි බයිබලයේ කියන්නේ. தாகத்தோடு அவரிடத்திலே கேட்கிற பொழுது அதை கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் கேட்க வேண்டும். මිනිස්සු රජෙක් ඕනේ ඕනේ කියලා හිටියා. மனிதர்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். එහෙනම් සාවුල්ව තෝරගන්න කිව්වා. ஆகவே சவுலை தெரிந்து கொள்ளுங்கள் என்று සාවුල් சொன்னார். යාපත් මිනිස්සෙක් වගේ පෙනුනේ. சவுல் நல்ல மனிதனை போல ඌ தெரிந்தார். තමයි ඊශ්‍රායල ගලවන රජෙක් කියලා මිනිස්සු හිතුවේ. அவர்கள் தான் இஸ்ரவேலை ரட்சிக்கிற ராஜா ටික என்று කාලයක් நினைத்தார்கள். ගියාම சிறிது நாட்கள் சென்றவுடன் ඕගේ අදවත වෙනස් වුණා. அவனுடைய இருதயம் மாறியது. ඕගේ ජීවිතේ වෙනස් වුණා. அவனுடைய வாழ்க்கை අන්තිමට மாறுபட்டது. ඒ දෙවියන් වහන්සේම ප්‍රතික්ෂේප කළා. கடைசியாக அந்த ஆண்டவரை அவன் புறக்கணித்தான். නමුත් දෙවියන් වහන්සේට ආදරය කරන දෙවියන් වහන්සේගේ අදවතට සමීප වූ දාවිත්ව දෙවියන් වහන්සේට ஆனாலும் ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவருக்கு நெருக்கமாய் இருந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். දෙවිඳුන්ට ආදරය කළා. அவன் மரணிக்கும் வரையிலும் ஆண்டவரை දෙවියන් நேசித்தான். වහන්සේ දාවිද්ගේ වංශයයි උන්වහන්සේ ශක්තිමත් කළේ. ஆண்டவர் தாவீதின் வம்சத்தை சந்ததியை பலப்படுத்தினார். දෙවිඳුන් ක්‍රියා කරන විදිය ඒමයි. ஆண்டவர் கிரியை செய்கிற விதம் அப்படி இருக்கும். දෙවිඳුන් යාපත දෙන්න ක්‍රියා කරන්නේ විදියට. ஆண்டவர் நன்மைகளை கொடுக்கும்படிக்கு இப்படி ඒකයි கிரியை මම කිව්වේ செய்வார். දාවිද් ඒ ස්වාමින් වහන්සේ තෝරාගෙන ඒ රජකමට පත් වෙන්න කාලයක් ගියා. ஆண்டவர் தாவீதை தெரிந்து கொண்டு அவனை அரசன் ஆக்குவதற்கு நாட்கள் சென்றது. යාපත් දේ කරන දෙවිඳුන්. நன்மைகளை செய்கிற ஆண்டவர், උන්වහන්සේ සියල්ල වෙනස් කරන அவர் දෙවිඳුන්. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். යාපතට අපි ආසයි. நாங்கள் நன்மைக்கு හොඳ விருப்பம், දේවල් සිදු වෙන්න ඕන කියලා ආසයි. நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறோம். අපි කියාවේ අපේ දරුවෝ හොඳ දරුවෝ වෙන්න ඕනේ. நாங்கள் சொல்லுவோம் எங்கள் பிள்ளைகள் මට நல்ல හොඳ பிள்ளைகளாக පුරුෂයෙක් இருக்க ඉන්න வேண்டும். ඕනේ. எனக்கு ஒரு நல்ல හොඳ கணவன் வேண்டும். භාර්යාවක් ලැබෙන්න ඕනේ. நல்ல மனைவி கிடைக்க හොඳ வேண்டும். සභාවක් වෙන්න நல்ல ඕනේ. சபையாக හොඳ இருக்க රැකියාවක් வேண்டும். ලැබෙන්න நல்ல ඕනේ. தொழில் கிடைக்க හැම வேண்டும். දෙයක්ම යාපත්ව තිබෙන්න ඕනේ කියන එකයි අපේ ආසාව. எல்லாம் நன்மையாகவே இருக்க வேண்டும் என்பது ඒක எங்களுடைய වරදක් விருப்பம். නෙවෙයි. அது தவறல்ல. ඒක වරදක් නෙවෙයි. அது தவறல்ல. නමුත් යාපත කොයින්ද එන්නට යන්නේ? ஆனாலும் நன்மை எங்கிருந்து ඒක வரப்போகிறது? තමයි වැදගත්ම දේ. இதுதான் අපි முக்கியமானது. කොයින්ද යාපත බලාපොරොත්තු වෙන්නේ? நாங்கள் எங்கிருந்து நன்மையை எதிர்பார்க்கிறோம்? බයිබලේ කියන්නේ ආලෝකමත් දෙවිඳුන්. வேதம் சொல்லுகிறது ஒளியின் தேவன், ஜோதிகளின் ස්වර්ගයේ பிதா, ස්වාමීන්ගේ. பரலோக பிதா. ආමෙන්. ஆமென். එතනයි අපට එන්න ඕනේ. அங்கிருந்து தான் எங்களுக்கு வர வேண்டும். ඒන් උන්වහන්සේ දෙන්න බලවත්. அங்கே அவர் எங்களுக்கு அதை கொடுக்க ඒක வல்லவராயிருக்கிறார். අපි ලබා ගන්නට ඕනේ. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ඒක ලබා ගැනීමට அதை பெற்றுக்கொள்வதற்கு ඔබත් මමත් ඒකට ආසා කරන්න. நீங்களும் நானும் அதை விரும்ப வேண்டும். ඒකට ඇදහිල්ලක් තියෙනවා. அதற்கு ஒரு விசுவாசம் வேண்டும். ඒකට බලාපොරොත්තුවක් அதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ස්වාමිනේ මගේ ජීවිතේ යාපතක් සිදු වෙන්න. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடைபெற வேண்டும். මගේ පවුලේ යාපතක් සිදු என் වෙන්න. குடும்பத்துக்குள்ளே நன்மைகள் நடைபெற මගේ வேண்டும். පවුල තුල යාපතක් වෙන්නට ඕනේ. என் குடும்பத்துக்குள்ளே நன்மை நடைபெற வேண்டும். මගේ පුරුෂයාගේ ජීවිතේ යාපතක් වෙන්න என் ඕනේ. கணவருடைய வாழ்க்கையிலே நன்மை இருக்க මගේ வேண்டும். භාර්යාවගේ ජීවිතේ යාපතක් වෙන්න ඕනේ. என் மனைவியின் வாழ்க்கை මගේ நன்மையாக மாற දරුවන්ගේ வேண்டும். ජීවිතේ යාපතක් වෙන්න ඕනේ. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மை நடைபெற හැමදාම வேண்டும். අයාපත් දේවල් සිදු වෙනවා නම් எந்த நாளும் தீமைகளே ඒක நடைபெறுமானால் යාපතට වෙනස් කරන්න අපේ දෙවිඳුන් அதை බලනවා. நன்மையாக மாற்ற எங்கள் ඒ ஆண்டவர் නිසා ඒ வல்லவர். යාපත දෙවිඳුන්ගෙන් බලාපොරොත්තු ஆகவே වෙනවා. அந்த நன்மையை நாங்கள் தேவனிடத்தில் දෙවිඳුන්ගෙන් எதிர்பார்ப்போம். අපි ඉල්ලන්න ඕනේ. நாங்கள் தேவனிடத்திலே கேட்க අපි வேண்டும். මතී සුභාරංචි අතේ 11 කියමු. හොඳට තේරුම් ගන්න එක. நாங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வார்த்தையை வாசிப்போம். මෙසේ නපුරු වූ නුඹලා නුඹලාගේ දරුවන්ට යහපත් දේ දෙන්න දන්නහු නම් කොපමණ වැඩියෙන් ස්වර්ගයේ සිටින නුඹලාගේ පියාණන් වහන්සේ තමන් වහන්සේගෙන් ඉල්ලන්නන්ට යහපත් දේ නොදෙනසේක්ද? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக ස්වර්ගික நிச்சயம். පියාණන් பரலோகத்தில் இருக்கிற பிதா උන්වහන්සේට යාඥා කරන්නව අයට அவரிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு යාපත දෙන්න කරන්න දන්නා වූ දෙවිඳුන්. நன்மையை கொடுக்க செய்ய அவர் அறிந்தவராயிருக்கிறார். ஆமென். අපි යාකෝබ් 3:10 කියෝ. நாங்கள் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வார்த்தையை 3:10 வாசிப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தை. නමුත් ඉහලින් පැමිණෙන ප්‍රඥාව පළමු කොට පිරිසුදුව ඊළඟට සමාදානව ඉවසිලිවන්තව යටහත්ව දයාවෙනුත් යහපත් පළවලුත් පූර්ණව අපක්ෂවාදීව අවංකව තිබේ.
பரத்திலிருந்து வருகிற ஞானம், ඉහළින් එන්නා වූ සමාදානය, பரத்திலிருந்து வருகிற சமாதானம், ඉහළින් එන ප්‍රීතිය, மேலிருந்து வருகிற ඒක சந்தோஷம், ස්වර්ගෙන් තමයි ලැබෙන්නේ ඒ ප්‍රඥාවත්. அந்த ஞானம் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ඒතර கிடைக்கிறது. පවුලේ ප්‍රීතිය ඉහළින් එන්නට ඕනේ. ஆகவே குடும்பத்தின் மகிழ்ச்சி பரலோகத்திலிருந்து வர வேண்டும். සමාදානය ඉහළින් එන්නට ඕනේ. எங்களுக்கு சமாதானம் பரத்திலிருந்து வர ඒතර வேண்டும். ස්වර්ගෙන් ඒ සමාදානය ප්‍රීතිය දෙන්නා වූ දෙවිඳුන්. அந்த பரத்திலிருந்து அந்த சந்தோஷம் சமாதானத்தை எங்களுக்கு கொடுக்கிற தேவன். බයිබලේ කියනවා, வேதம் சொல்லுகிறது, යේසුස් වහන්සේ කියනවා, இயேசு சொல்லுகிறார், සමාදානය කරන්නෝ சமாதானம் செய்கிறவர்கள் ආශිර්වාද ලද්දෝ. பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். එහෙමයි කියන්නේ සමාදානය කරන්නෝ ආශිර්වාද ලද්දෝ. சமாதானம் செய்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். සමාදානය තිබෙන පුද්ගලයාට පමණයි මම ඊයේ කිව්වත් දන්නට සමාදානය කරන්න පුළුවන්. சமாதானம் தன்னிடத்தில் இருக்கிற நபரால் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். කෙනෙක් තුල සමාදානය නැත්තම් ஒருவருக்குள்ளே சமாதானம் එයා இல்லாவிட்டால் සමාදානය කරන කෙනෙක් නෙවෙයි. அவர் சமாதானம் படுத்துகிறவராய் இருக்க එයාට மாட்டார். සමාදානයෙන් එයාට ජීවත් වෙන්නත් බෑ. அவரால் சமாதானத்தோடு ඒතර ஜீவிக்க පවුල තුල முடியாது. සමාදානය තිබෙන්න ඕනේ නම් ஒரு குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டுமானால், පවුල තුල කැළඹීමක් තියෙන මොහොතේ ஒரு குடும்பத்துக்குள்ளே குழப்பம் இருக்கிற பொழுது, එක පුද්ගලයෙක් තුල සමාදානය තිබුණොත් ஒரு நபருக்குள்ளே சமாதானம் இருக்கின்ற එයාට பொழுது පුළුවන් ඒ පවුලම සමාදානය. அவரால் முடியும் அந்த முழு குடும்பத்தையும் சமாதானப்படுத்த. ඔහු තමයි ආශිර්වාද ලද්දා වූ. அப்படிப்பட்ட அந்த நபர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ජීවත් වෙන්නා අය ආශිර්වාද ලද්දා. சமாதானத்தோடு வாழ்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் ඔවුන් சொல்லுகிறது. දේව පුත්‍රයන්. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவர். දේව දරුවන් තුල තමයි හැම විටම සමාදානය. தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் தான் எப்பொழுதும் சமாதானம் இருக்கிறது. තමයි බයිබලේ කියන්නේ. இப்படிதான் வேதம் ඔව් சொல்லுகிறது. ආශිර්වාද ලද්දා. அவர்கள் பாக்கியவான்கள், අපිට ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். සමාදානයෙන් අපි සිටීම, நாங்கள் சமாதானத்தோடு අපි இருப்பது, අනිත් අයව සමාදානයෙන් තබා ගැනීම, நாங்கள் மற்றவர்களை சமாதானமாய் පවුල තුල வைத்துக் கொள்வது, සමාදානය ඇති කිරීම குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை ஏற்படுத்துவது, උන් ආශිර්වාද ලද්දා. அவர்கள் පවුල ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். සමාදානයෙන් තිබෙන විට குடும்பம் சமாதானமாய் இருக்கிற போது එතන දේව ආශිර්වාදය அங்கே තිබෙනවා. தேவனுடைய ஆசீர்வாதம் ඔව්, එතන இருக்கிறது. දේව දරුවන් වෙනවා. அவர்கள் அங்கே தேவனுடைய பிள்ளைகளாகி එතන இருக்கிறார்கள். සමාදානය තිබෙනවා. அந்த வீட்டிலே சமாதானம் පේදුරු இருக்கும். පොතේ පළවෙනි පේදුරු 3 පරිච්ඡේදය කියනවා, முதலாம் பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே, භාර්යාවරුනි மனைவிகளே ඔබගේ පුරුෂයන්ට உங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. උන්ට දේශනා කරන්න එපා කියලා. அவருக்கு நீங்கள் பிரசங்கம் செய்ய வேண்டாம் என்று මේක ලැබීමේ சொல்லப்படுகிறது. නැති පුරුෂයන්ට அது ரட்சிப்புக்குள்ளே இல்லாத கணவன்மாருக்கு උන්ට දේශනා කරන්න. அவர்களுக்கு பிரசங்கம் செய்ய வேண்டாம். ඔයා පල්ලියේ ඉන්නේ නැහැ. நீங்கள் சபைக்கு வருவதில்லை, ඔයා බෞතිස්ම ගත්තේ නැහැ. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை, මගේ අන්‍ය භාෂාව කතා කරන්නේ. என்னை போல் அந்நிய பாஷை நீங்கள் பேசுவதில்லை. ඉතින් කොයිද මොනවද වෙන්නේ? இப்பொழுது என்ன நடக்கும்? එන ඒවා කියන්න යන්න එපා. இப்படியெல்லாம் சொல்ல போக ඒවා வேண்டாம். දේශනා කරන්න එපා යාට. இப்படி அவருக்கு பிரசங்கிக்க வேண்டாம். ගැලවෙන්නේ නැහනේ. ஏனென்றால் அவர் ரட்சிப்பில் இல்லாதவர். මොකද කරන්න ඕන? அவருக்கு என்ன செய்ய ඔබ வேண்டும்? සමාදානයේ කෙනෙක් ලෙස நீங்கள் சமாதானம் உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் ඇසරෙන්න. அப்படி நடந்து கொள்ளுங்கள். දයාවෙන්, இரக்கத்தோடு, යටාත්කමෙන්, தாழ்மையோடு, කීකරුකමෙන්, கீழ்ப்படிதலோடு, කරුණාවෙන් கிருபையோடு ඇසරෙන්න. நடந்து கொள்ளுங்கள். සමාදානයෙන් ජීවත් වෙන්න. சமாதானத்தோடு வாழுங்கள். ඔබගේ ඇසිරීම දැක உங்கள் நடக்கையை கண்டு ඈනවල පල්ලියට. அவர் சபைக்கு வருவார் என்று வேதம் ආව නැතත් சொல்லுகிறது. කමක් නැහැ. அவர் வராவிட்டாலும் பரவாயில்லை. මෙයා සමාදානෙන් ඉන්නවා කියලා එයාත් සතුටෙන් ඉදී. இவர் சமாதானமாய் இருக்கிறார் என்று அவரும் சந்தோஷமாய் இருப்பார். පුරුෂයන්ට කියනවා, கணவன்மாருக்கு சொல்லப்படுகிறது, පුරුෂයනි புருஷன்மாரே ගෙදර සමාදානය පවත්ත ගන්න. குடும்பத்திலே சமாதானத்தை வைத்துக் கொள்ளுங்கள். භාර්යාව ටිකක් දුර්වලයි. மனைவியானவள் பலவீனமானவள், එයා මේ යාට ගෞරවය කර. அவரை கனம் பண்ணுங்கள் என்று. ඒ ඇයි? அதை எதனால்? සමාදානය තියාගන්න. சமாதானத்தை வைத்துக் கொள்ளும்படிக்கு, සමාදානයෙන් ඉන්න. சமாதானமாய் ඒක இருக்கும்படிக்கு. ස්වර්ගෙන් එන්න ඕන. அது பரத்திலிருந்து අපි வர දේව வேண்டும். දරුවන් නම් நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் අප තුල සමාදානය. எங்களுக்குள்ளே சமாதானம் මේ இருக்க வேண்டும். සමාදානය මේ විදියටයි අපේ පවුලේ තිබෙන්න ඕන. அந்த சமாதானம் இவ்விதமாய் என் குடும்பத்துக்குள்ளும் இருக்க ඒ வேண்டும். සතුට ඒ විදියට තබා ගන්න. அந்த சந்தோஷத்தை அப்படியே வைத்துக் ස්වර්ගික கொண்டார். දේවල් අපට ලැබෙන විට பரத்திலிருந்து காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கிற பொழுது සාතන් කැමති නැහැ ඒක ලබා ගන්නවා. பிசாசானவன் நாங்கள் அதை ඒ பெற்றுக்கொள்வதை සමාදානයෙන් අපි விரும்புவதில்லை. ඈත් කරන්න அந்த ඕන. சமாதானத்திலிருந்து எங்களை ඒ தூரப்படுத்த ප්‍රීතිය ඈත් பார்ப்பார். කරන්න තමයි அந்த හදන්නේ. மகிழ்ச்சியிலிருந்து
பரத்திலிருந்து எங்களை මොනාරි දේවල් தூரப்படுத்துவதற்கு. ඇති කරනවා. அவன் ஏதாவது பிரச்சனைகளை පොඩි ஏற்படுத்துவான், දේවල් ඇති කරනවා. சிறிய சிறிய காரியங்களை ஏற்படுத்துவான். සමාදානයෙන් ක්‍රියා කළ යුතුයි. சமாதானத்திலே நாங்கள் செயல்பட கிரியை செய்ய ස්වර්ගයෙන් வேண்டும். පැමිණෙන සමාදාන. பரலோகத்திலிருந்து வருகிற சமாதானம். යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சொல்லுகிறார், ඔන්න මම දෙන්නම් සමාදාන. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. ලෝකයා දෙන ආකාරයට உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, ලෝකයා දෙන විදියට නෙවෙයි. உலகம் கொடுக்கிற விதமாக அல்ல. ලෝකයා සමාදානය දෙන්නේ කොන්දේසි උඩ. உலகம் சமாதானத்தை கொடுப்பது நீதியின் அடிப்படையில் நிபந்தனைகளுக்கூடாக. මම දෙන්නේ ඒව නෙවෙයි. நான் அப்படி அல்ல கொடுக்கிறேன், මේක මගේ இது என்னுடைய කිසිම சமாதானம். කොන්දේසියක් නැහැ. எந்த நிபந்தனைகளும் இல்லை, දෙනවා. நான் கொடுக்கிறேன். මගේ ප්‍රීතිය ඔබට දෙමි. என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், ඒමයි කිය මගේ ප්‍රීතිය සතුට මගේ. என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் මම என்று. ඒක දෙමි. நான் இதை உங்களுக்கு கொடுக்கிறேன். යේසුස් වහන්සේ තමයි මේ දේවල් දෙන්නේ. இயேசுவானவர் தான் இதை මේක கொடுக்கிறவர், ලබා ගන්න ඕනේ. இதை பெற்றுக்கொள்ள මේක வேண்டும். තමයි ස්වර්ගික දේවල්. இவைதான் ස්වර්ගය பரலோகத்துக்குரியவைகள். කොහෙද තියෙන්නේ? இப்பொழுது பரலோகம் எங்க අපි இருக்கிறது? කිය උඩ තියෙනවා කියලා. நாங்கள் நினைக்கிறோம் அது மேலே இருக்கிறது என்று. ஆம், යේසුස් වහන්සේ කොතනද? இயேசுவானவர் எங்கேயோ එතන ස්වර්ගය තියෙනවා. அங்கே பரலோகம் உண்டு. ආමෙන්. ஆமென். ஹalleluya. දැන් යේසුස් වහන්සේ කොහෙද? இப்பொழுது இயேசுவானவர் எங்கே இருக்கிறார்? දැන් යේසුස් වහන්සේ කොහෙද? இப்பொழுது இயேசு எங்கே இருக்கிறார்? යේසුස් වහන්සේ කොහෙද? இயேசு எங்கே இருக்கிறார்? කොහෙද ඉන්නේ? எங்கே இருக்கிறார்? කොහෙද ඉන්නේ යේසුස් වහන්සේ? இயேசுவானவர் எங்கே இருக்கிறார்? සැකයි දැන්. කොහෙද ඉන්නේ කියලා කිව්වොත් දැන් මාට්ටුයි. කොහෙද ඉන්නේ කියලා අපටම සැකයි. යේසුස් වහන්සේ කොහෙද ඉන්නේ? இயேசுவானவர் எங்கே இருக்கிறார்? අප තුල කොහෙද ඉන්නේ? எங்களுக்குள்ளே. ஆமென். මා තුල යේසුස් වහන්සේ. எனக்குள்ளே இயேசுவானவர் இருக்கிறார். යේසුස් වහන්සේ මා තුල ඉන්නේ. இயேசுவானவர் எனக்குள்ளே ඒතර இருக்கிறார். ස්වර්ගය කොහෙද තියෙන්නේ? இப்பொழுது பரலோகம் எங்க இருக்கிறது? උඩ නෙමෙයි මේ මා තුල. எனக்குள்ளே பரலோகம் இருக்கிறது. දැන් මෙතන ස්වර්ගය තිබෙනවා. இந்த இடத்திலே பரலோகம் මෙතන உண்டு. වලි නැහැ. இங்கே சண்டைகள் இல்லை, ප්‍රශ්න නැහැ. பிரச்சனைகள் இல்லை. අපි ඔක්කොම දැන් ස්වර්ගයේ පාමුල වාඩි වෙලා ඉන්නේ. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பரலோக பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். ස්වර්ගය අප තුල. அந்த பரலோகம் எமக்குள்ளே, මා තුල ස්වර්ගය. எனக்குள்ளே பரலோகம். දැන් කොහෙද දැන් ප්‍රීතිය කොයින්දලා දෙන්නේ යන්නේ? இப்பொழுது சந்தோஷம் எங்கிருந்து வரப்போகிறது? මා තුල ඉඳලා. எனக்குள் இருந்து. ஆமென். 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 සමාදානය කොයින්දලා දෙන්නේ? சமாதானம் எங்கிருந்து வரப்போகிறது? මා තුල ඉඳලා. எனக்குள் இருந்து. ඇයි ඒ? ஏன்? ස්වර්ගය මා තුල නිසා. பரலோகம் எனக்குள் இருப்பதால். යේසුස් වහන්සේ සමාදානය සතුටත් මා තුල තබා තියෙනවා. இயேசுவானவர் சந்தோஷத்தை சமாதானத்தை எனக்குள்ளே வைத்திருப்பதால் මම ඉන්න තැනට ඒක ගලාගෙන යන්න ඕනේ. நான் இருக்கிற இடத்திற்கு அது கடந்து வர வேண்டும். ஆமென். ஆமென். මේකයි වැදගත්ම දේ. இதுதான் முக்கியமானது. මේක තමයි බයිබලයේ කියන්නේ. இதைதான் வேதம் சொல்லுகிறது. සියලු යහපත් දේවල්, எல்லா நன்மையான ஈவுகளும், සියලු දීමනාවන්, எல்லா வரங்களும், ස්වර්ගික ආලෝකමත් දෙවිඳුන් වෙන ස්වර්ගික පියාණන්ගෙන් අපට ලැබෙනවා. ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு இறங்கி வருகிறது என்று. යේසුස් වහන්සේ අප තුල නිසා ඒ දේවල් උන්වහන්සේ අපට දී තිබෙනවා. இயேசுவானவர் எனக்குள் இருப்பதால் அவர் எங்களுக்கு அதை ඒ கொடுத்திருக்கிறார். සතුට සමාදානය නැති කරගන්න අරකයි. அந்த சந்தோஷம் சமாதானத்தை நாங்கள் இழந்து போக கூடாது. ජීවිතයේ සතුට සමාදානය නැති කරගත්තා නම් கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானத்தை இழந்து போனோமானால் ජීවිතය අපට කලකිරෙනවා. கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு திருப்தி කිතුණු இல்லாமல் ජීවිතය போகும். අපට එපා වෙනවා. கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு வெறுத்து போகும். උන්වහන්සේ සතුට සමාදානය අපට දී තිබෙනවා. அவர் சந்தோஷம் சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். සියලු යහපත් දේවල් එන්නේ ස්වර්ගයෙන්. எல்லா நன்மையான காரியங்களும் பரலோகத்திலிருந்து வருகிறது. උන්වහන්සේට උන්වහන්සේ සියලු යහපත් දේ දෙන්න කරන්න බලවත්. அவரிடத்திலே கேட்கிறவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்க அவர் කිසිම வல்லவர். අයහපතක් නැහැ. அவரிடத்திலே எந்த தீமையும் இல்லை. උන්වහන්සේ ළඟ කිසි වේදනාවක් දුකක් නැහැ. அவரிடத்திலே எந்த வேதனையும் துக்கமும் උන්වහන්සේ இல்லை. ළඟ මරණයක්වත් ප්‍රශ්නයක්වත් වේදනාවක්වත් නැහැ. அவரிடத்திலே மரணமோ பிரச்சனையோ துக்கமோ උන්වහන්සේ இல்லை. ළඟ තිබෙන්නේ හැම විටම යහපත පමණයි. அவரிடத்திலே எப்பொழுதும் நன்மைகள் மாத்திரமே යහපත இருக்கின்றன. දෙන්න යේසුස් වහන්සේ මේ ලෝකෙට அந்த ආවේ. நன்மையை கொடுக்கும்படிக்கு இயேசு ඒ இந்த යහපත பூமிக்கு තුල வந்தார். අපිව රැගෙන යන්න යේසුස් වහන්සේ அந்த ආවේ. நன்மைக்குள்ளே எங்களை கொண்டு போகும்படிக்கு இயேசுவானவர் යහපත வந்தார். ලබා ගන්න ආසාවෙන්. நாங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள හැම විටම කියමු வாஞ்சிப்போம். යේසුනි ඔබ යහපත් නිසා. நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம் இயேசுவே நீர் මගේ நல்லவர் ජීවිතේ ஆனபடியினாலே මගේ පවුලේ ඔබ යහපත කරන්න. என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே நன்மையை මගේ செய்யும் රැකියාව என்று, තුල යහපත என் කරන්න. தொழிலுக்குள்ளே நன்மையை මගේ செய்யும், අධ්‍යාපනය තුල යහපත என் කරන්න. கல்வியிலே நன்மையை මගේ පවුල් செய்தருளும், ජීවිතය තුල යහපත என் කරන්න. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நன்மையை අපි ඒක செய்தருளும். ඉල්ලන්න ඕනේ ස්වර්ගෙන් ඒ යහපත දෙන්න කරන්න උන්වහන්සේ බලවත් நாங்கள் නිසා. அதை கேட்க வேண்டும். பரலோகத்திலிருந்து அந்த நன்மையை கொடுக்க அவர் வல்லவராய் මතී
இருக்கிறார். කියූපේ වගන්ත ඒකයි කියන්නේ. மத்தேயு புஸ்தகத்திலே நாங்கள் வாசித்த வார்த்தை ඉල්ලන්නා இதுதான் වයට சொல்லுகிறது. උන්වහන්සේ යාපත කරන්න දන්නා වූ දෙවිඳුන්. கேட்கிறவர்களுக்கு நன்மையை கொடுக்க அவர் එනිසා அறிந்திருக்கிறார். යාපත ඉල්ලන්න ඕන කියලා ஆகவே බයිබලයේ நாங்கள் කියනවා. நன்மையை கேட்க வேண்டும் என்று හැමවිටම வேதம் අපි சொல்லுகிறது. ඉල්ලන්න ඕනේ යාපත මගේ ජීවිතේ සිදු වෙන්න. எப்பொழுதும் நன்மையின் வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் கேட்க ඒ வேண்டும். නිසා ඒකට ආසාවෙන් ඒක ඉල්ලන්න. ஆகவே அதை வாஞ்சித்து அதை උන්වහන්සේ கேளுங்கள். සියල්ල කරන්න බලන්න. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ආමෙන්. ஆமென். යාපත බලාපොරොත්තු වෙන්න. நாங்கள் நன்மைகளை எதிர்பார்ப்போம். අද මේ අවස්භාගයේ ඔබ ආවේ යාපත බලාපොරොත්තු. இன்றைய மாலை வேளையிலே நீங்கள் வந்தது நன்மைகளை මේ எதிர்பார்த்து යාත්නාවන් අපි පවත්වන්නේ බලාපොරොත්තුවෙන් යාපත සිදු වෙන්න. இந்த ஜெபங்களை நாங்கள் நடத்துவது எதிர்பார்ப்போடு நன்மைகள் நடைபெற வேண்டும் අපි என்று. හැම පවුලක් තුල යාපතක් වෙන්න ඕනේ කියලා. எங்களுடைய எல்லா குடும்பங்களுக்கும் நன்மை நடைபெற අපි வேண்டும். හැමදාම යාත්නා කළේ මේ දවස් 5ේම උදේ අවස යාත්නා කළේ අපේ පවුල් වල අපේ අතින් සිදු වුණා වූ හැම දුර්වලකමක්ම කිය අපි යාත්නා நாங்கள் කර இந்த- සමාව ඉල්ලලා ඒකෙන් වෙනසක් අපි நாங்கள் இந்த බලාපොරොත්තු 5 நாட்களும் காலை மாலை ஒவ்வொரு நாளும் ஜெபித்தோம். எங்கள் குடும்பங்களுக்குள்ளே எங்களுக்குடாய் நடந்த எல்லா பலவீனங்களிலிருந்து மன்னித்து விடுவிக்கும்படியாக. ඇයි අපි මේ පවුල් වෙනුවෙන් යාත්නා කරේ? ஏன் நாங்கள் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம்? අපේ පවුල් ශක්තිමත් වෙන්න எங்கள் ඕනේ. குடும்பங்கள் பலப்பட வேண்டும் අපි என்று. කිතුණුවන් நாங்கள் අප கிறிஸ்தவர்கள். තුලින් තමයි ආලෝකය බැබලෙන්නට ඕනේ. எங்களுக்கூடாக தான் ஒளி பிரகாசிக்க ක්‍රිස්තුස් வேண்டும். වහන්සේ මිනිස්සු අඳුනා ගන්නට ඕනේ අපේ පවුලේ අපි ජීවත් වෙන கிறிஸ்துவை ආකාරය. ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் வாழ்கிற விதத்திலே. අපේ පවුල තුල තිබෙන සතුට මිනිස්සු ආන්න ඕනේ. ඇයි කොහමදනේ ඔයගොල්ලෝ මෙච්චර எங்கள் සතුටුයි? குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து ஜனங்கள் கேட்க வேண்டும். எப்படி ඔයගොල්ලන් இப்படி ගෙදර හැම சந்தோஷமா වෙලේම இருக்கிறீர்கள்? සද්දයක් ඇහෙනවා නම් ඇන්නේ ඉනාවේ අඬක් ඒකත් ප්‍රීතිය අඬක්. எப்பொழுது உங்கள் வீட்டிலே சத்தம் கேட்குமானால் அது சிரிப்பின் சத்தம், அது மகிழ்ச்சியின் சத்தமாக කොහොමද இருக்க ඔයගොල්ලෝ வேண்டும். ඉනා වෙලා ඉන්නේ? எப்படி நீங்கள் சிரித்து இருக்கிறீர்கள்? කොහොමද මේ සතුට ඔයගොල්ලන් කොහොමද භුක්ති විඳින්නේ? எப்படி இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்? අන්න මේ දේ මිනිස්සුયો අසන්නට ඕනේ. இதை ஜனங்கள் கேட்க வேண்டும். මේකට අපි යාත්නා කරා. இதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். මිනිස්සු ආලා ඇති අපේ ගෙදර වෙන වෙන අඬවල්. மனிதர்கள் கேட்டிருக்கலாம் எங்கள் வீட்டிலிருந்து வேறு வேறு சத்தங்களை. දැන් නම් බෝ ගෙවල් වල ඇන්නේ බල්ලොන්ගේ අඬ පමණයි. இப்பொழுது அநேக வீடுகளிலே நாய்களின் சத்தம் தான் கேட்கிறது. මිනිස්සු කතා කරන්නේ නැහැ නේ ගෙදර. ஏனென்றால் வீட்டிலே மனிதர்கள் பேசிக் கொள்வதில்லை. අම්මයි තාත්තයි කතා කරන්නේ නැහැ. அம்மாவும் அப்பாவும் பேசிக் දරුවෝ கொள்வதில்லை. දෙමාපියෝ කතා කරන්නේ නැහැ. பிள்ளைகள் பெற்றோர் பேசிக் கொள்வதில்லை. ඇයි ඒ? ஏன்? ගොළු නෙවෙයි. பொய் அல்ல. අපරාධේ කියන්න බෑ ස්මාර්ට් ෆෝන් වගේක් ඇවිල්ලා තියෙනවා. இந்த ஸ்மார்ட் போன் வந்திருக்கிறது. දැන් මේ තරුණ දරුවෝ කැම කන්නේ කොහොමද දන්නවද? இந்த வாலிப பிள்ளைகள் இப்பொழுது எப்படி உணவு உண்கிறார்கள் தெரியுமா? ප්ලේට් එක කොයිදෝ තමා බලන්නේ අර ෆෝන් එකේදී. சாப்பாடை எங்கோ வைத்துக்கொண்டு போனை பார்த்து கொண்டு சாப்பிடுவார்கள். කතාවක් නැහැ. எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. ඒ නිසා ගෙදර වෙන හඬක් මනුස්ස හඬක් නැහැ. ஆகவே இப்பொழுது வீடுகளிலே மனிதர்களுடைய අර சத்தங்கள் බල්ලොන්ගේ கேட்பதில்லை. අඬ විතරයි. அங்கே நாய்களின் சத்தம் மாத்திரமே ඒ கேட்டுக்கொண்டிருக்கும். ගෙදර මිනිස්සු ඉන්නවද නැද්ද කියලා அந்த வீட்டிலே மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதும் අපි தெரியாது. කතා කරන්නේ නැති නිසා ஏனென்றால் நாங்கள் பேசிக்கொள்ளாதபடியினாலே. ප්‍රීතිය අත්දකින්නේ කොහොමද? அங்கே மகிழ்ச்சியை அனுபவிப்பது எப்படி? ගෙදරක සමාදානයක් තියෙනවා කියලා අත්දකින්නේ කොහොමද? அந்த வீட்டிலே சமாதானம் இருக்கிறது என்பதை எப்படி මාතුල அறிவது? ප්‍රීතිය මාතුල සමාදානය තියෙනවා කියලා අත්දකින්නේ කොහොමද? எனக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் இருக்கிறது என்பதை எப்படி அனுபவிப்பது? මාතුල සමාදානය තියෙනවා කියලා අත්දකින්නේ எனக்குள்ளே சந்தோஷம் இருப்பதை நாங்கள் තව காண்பது කෙනෙක් කැළඹිලා இன்னும் ஒருவர் குழம்பி போய் එක්කෝ අධෛර්යයටපත් වෙලා அல்லது එක්කෝ එයා அதைரியப்பட்டிருக்கிறார். කෑ ගන්නවා இல்லாவிட்டால் அவர் එක්කෝ சத்தமிடுகிறார். එයාට ප්‍රශ්නයක්. அவருக்கு ஒரு பிரச்சனை. ඒතර මාතුල සමාදානයක් තිබේ නම් எனக்குள்ளே சமாதானம் මම இருக்குமானால் එයාට අවුන්කන් දී ආව සනසනවා. நான் அவருக்கு செவி கொடுத்து அவரை එයාව தேற்றுகிறேன். ශක්තිමත් කරනවා. அவரை பலப்படுத்துகிறேன். එයා නියඬ කරනවා මම. அவரை நான் මම ආදරය அமைதிப்படுத்துகிறேன். කරනවා. நான் அவரை එයාට நேசிக்கிறேன். බලාපොරොත්තුවක් ඇති அவருக்கு කරනවා. ஒரு எதிர்பார்ப்பை මගේ ஏற்படுத்துகிறேன். සමාදානය මාවත් එක්ක බෙදා என்னுடைய ගන්නවා. சமாதானத்தை அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். දෙන්නම සමාදානය වෙනවා. 2 பேரும் சமாதானம் එයාගේ ஆகிறார்கள். අදවතට සමාදානය. அவருடைய இருதயத்திற்கும் சமாதானம். මේක තමයි පවුලක වෙන්න ඕනේ. இதுதான் குடும்பத்திலே நடைபெற வேண்டும். ප්‍රීතිය තියෙන්න ඕනේ. மகிழ்ச்சி இருக்க வேண்டும். සින්දුවක් ගීතිකාවක් කියලා පොඩ්ඩක් දන්නේ නැද්ද විනෝද වීම. பாடல்களை பாடி கொஞ்சம் சந்தோஷமாய் உற்சாகமாய் இருக்க வேண்டும். දවසක් එක්කෙනෙක් ඇවිල්ලා ඇහුවා මේ මොකද ඊයේ ඔයගොල්ලන් ගෙදර මෙතරම් ඉනා වුනේ. ஒருவர் வந்து கேட்டார், ஏன் உங்கள் வீட்டிலே நேற்று இவ்வளவு சிரித்தீர்கள்? අර ඒ දවස්වල ගියා මේ ටීවී එකේ அந்த நாட்களிலே டிவியிலே ஒரு நிகழ்ச்சி, යක්කු වගේ මිනිස්සු ඇඳගෙන
பேய்களைப் போல ஜனங்கள் உடுத்திக்கொண்டு අඳුරේ කොයි හරි ඇඟිලා ඉන්නවා කවුරු හරි පාරේ එනවා. இருட்டிலே எங்கேயாவது மறைந்திருப்பார்கள். யாராவது මේ ரோட்ல வரும் பொழுது මනුස්සයා පාරට පනිනවා. එක කනත්ත ළඟ මිනිහා පනිනවා පාරට. ஒரு கல்லறை கருகிலே நின்று கொண்டு வருகிற ஜனங்களை பயமுறுத்துவார்கள். බයිසිකලෙන් ආපු මනුස්සයා බයිසිකලෙන් දැක්කම අපිට hina ගියා. சைக்கிளிலே வருகிற நபர்கள் பயந்து சைக்கிளை விட்டு ஓடுவார்கள். இதை பார்த்து சிரிப்போம். hina වුණා. நாங்கள் சத்தமாக சிரிப்போம். විනෝද වෙන්න තියෙන එක ක්‍රමයක් ඒක. அது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு முறை. විනෝද කතා සතුටු වීමට අපි කතා කරලා අපි සතුටු වෙනවා. நாங்கள் மகிழ்ச்சியான கதைகளை பேசி நாங்கள் எங்களை மகிழ்ச்சி படுத்திக் මේවා கொள்கிறோம். අපේ පවුල් වල අපි අත්දකින්න ඕනේ. இதை எங்கள் குடும்பங்களிலே அனுபவிக்க வேண்டும். මේක හරි වැදගත්. இது மிக முக்கியம். ඉතින් මේක ප්‍රැක්ටිස් කරන්න ඕනේ. இதை நாங்கள் பயிற்சி செய்ய මේක வேண்டும். දේවල් කරලා බලන්න ඕනේ. சில காரியங்களை நாங்கள் செய்து பார்க்க මේ வேண்டும். කිතුණු ජීවිතයේ ප්‍රීතිය අපි අත්දකින්න. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிக்க සතුට வேண்டும். අත්දකින්න ඕනේ. சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும். සමාදානය අත්දකින්න. சமாதானத்தை அனுபவிக்க හැම වෙලේම வேண்டும். සමාදානය කරන්න ඕවෙමු. எப்பொழுதும் சமாதானம் செய்கிறவர்களாயிருப்போம். අප තුල සමාදානය පවත්වමු. எங்களுக்குள்ளே අපි சமாதானத்தை වැඩ வைத்துக் පොලේ கொள்வோம். කැළපිලාද ඉන්නේ. எங்கள் வேலைத்தலம் குழம்பி போயிருக்கிறதா? මා තුල සමාදානයක් තිබෙනවා. නම් எனக்குள்ளே சமாதானம் ඒ இருக்குமானால் ස්ථානය මම සමාදානය කරනවා. அந்த இடத்தை நான் சமாதானப்படுத்துகிறேன். ගෙදර නෑදෑයන්ට කැළඹීමක් තිබෙනවා. வீட்டிலே உறவினர்கள் குழப்பத்தோடு මම එතන இருப்பார்கள். සමාදානය நான் කරනවා. அங்கே சமாதானத்தை අම්මයි තාත්තා ஏற்படுத்துவேன். අතර පොඩි ප්‍රශ්නයක් ආවා. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் දරුවෝ பிரச்சனையா? තුල සමාදානය තිබේ නම් දරුවෝ සමාදානය කරනවා. பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் இருக்குமானால் දරුවා அவர்கள் අතර කැළඹීමක් சமாதானப்படுத்துவார்கள். තිබෙනවා නම් අම්මා තාත්තා තුල සමාදානය තියෙනවා. උන් සමාදානය කරනවා. பிள்ளைகள் குழம்பி போயிருப்பார்கள். ஆனால் பெற்றோருக்குள்ளே சமாதானம் ඒක இருந்தால் සමාජයේ அவர்கள் වෙන්න පුළුවන්. இது சமுதாயத்திலும் ඒක நடைபெறலாம். පල්ලිය කෙනෙක් වෙන්න அது පුළුවන්. சபையிலே ஒருத்தருக்கு නැත්නම් நடக்கலாம். පල්ලියම කැළඹිලා වෙන්න පුළුවන්. இல்லாவிட்டால் சபையே குழம்பி போயிருக்கலாம். සමාදානය කරන්නෝ සිටිනව නම් එතන සමාදානය ඇති කරනවා. சமாதானம் செய்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் அங்கே சமாதானத்தை ප්‍රීතියෙන් කෙනෙක් ஏற்படுத்துவார்கள். සිටිනවා නම් ඕ ප්‍රීති ඔය ඉන්න තැන සතුටෙන් තබා ගන්න. சந்தோஷம் உடையவர் இருப்பாரான அந்த இடத்தை சந்தோஷமாய் வைத்துக் මේක கொள்வார். තමයි වෙන්නට ඕනේ. இதுதான் நடைபெற வேண்டும். මේවා එන්නේ කොයින්ද? இது எங்கிருந்து வருகிறது? ස්වර්ගේ. பரலோகத்திலிருந்து. ස්වර්ගික පියාණන්. பரலோக பிதாவினிடத்திலிருந்து. උන්වහන්සේගෙන් පමණයි යාපත. அவரிடத்திலிருந்து மாத்திரமே நன்மைகள் வரும். යාළඟ කිසිම වරදක් නැහැ. அவரிடத்திலே எந்த தீமைகளும் தவறும் இல்லை, குறைகள் இல்லை. සම්පූර්ණ දෙන්නේ. அவர் பரிபூரணமானதை கொடுக்கிறார். ඉල්ලන විට ඒ දේ දෙන්න උන්වහන්සේ දාන. நாங்கள் கேட்கிற பொழுது அதை கொடுக்க அவர் මේ வல்லவராய் රාත්‍රී இருக்கிறார். අපි යාත්නා කරන්න යනවා. ஆகவே இந்த இரவிலே நாங்கள் ஜெபிக்க හැම போகிறோம். පවුලකටම අපි යාත්නා කරන්න. எல்லா குடும்பங்களுக்கும் நாங்கள் ஜெபிக்க ඔබව போகிறோம். නිදහස් කරලා. உங்களை விடுவித்து ඔබව නිදහස් කරලා. உங்களை விடுதலை செய்து අලුත් දෙයක් ඔබගේ ජීවිතේ වෙන්නට. ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெற ඔබගේ வேண்டும். පවුලේ යමක් වෙන්නට. உங்கள் குடும்பத்திலே ஒரு காரியம் நடைபெற வேண்டும். ප්‍රශ්නයක් තුල ඉන්නවද ඔබ? நீங்கள் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறீர்களா? සමාදානයක් නැතුව දින්නේ. சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? ජීවත් වෙන්න ඕනවටද ජීවත් වෙන්න. வேண்டா வெறுப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? එතනින් එළියට එන්න. அந்த இடத்திலிருந்து வெளியே வரும்படி නිදහස ලබන්න. விடுதலையை මම பெற்றுக்கொள்ளும்படி ජීවත් වෙන ස්වාමින් වහන්සේ මාව තබා තිබෙන නිසා. நாங்கள் வாழும்படி ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறபடினாலே මට සතුට උන්වහන්සේගෙන් ලැබී තිබේ. எனக்கு சந்தோஷம் அவரிடத்திலிருந்து අපි கிடைத்திருக்கிறபடினாலே සමාදානයෙන් ජීවත් වෙන්න. நாங்கள் சமாதானத்தோடு ஜீவிப்போம். ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ නිසා. நான் அது கிறிஸ்து இயேசுவினாலே මේ නිදහසෙන් තමයි අපි ජීවත් වෙන්නේ. இந்த விடுதலையோடு நாங்கள் வாழ මේ வேண்டும். නිදහසෙන් තමයි පල්ලියට එන්න ඕනේ. இந்த விடுதலையோடு நாங்கள் சபைக்கும் வர මම வேண்டும். හැම වෙලේම කියන එක වචනයක් තිබෙනවා. நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு මම வார்த்தை, යන යන තැන් වල කියන එක நான் වචනයක්. போகிறவர்கள் இடங்களில் எல்லாம் ඔලුගෙඩි சொல்லுவது, පල්ලියක පිරලා තිබෙන්න පුළුවන්. சபையிலே தலைகள் நிரம்பி இருக்கலாம், දහස් ගණන් පිරලා තිබෙන්න. ஆயிரம் ஆயிரம் தலைகள் එහෙම நிரம்பி පිරලා இருக்கலாம். එනකොට හැමෝන්ට වර සතුටුයි. அப்படி நிரம்பி இருக்கிற பொழுது எல்லோருக்கும் பாஸ்டர்லாம் சந்தோஷம், சந்தோஷம். போதகர்மார் சந்தோஷம், ඇදලිවන්දු බලන්නක මේ පල්ලිය සිනග. விசுவாசிகளும் சந்தோஷம், பாருங்களே ஜனங்களே என்று සතුටු වෙනවා. அப்படி ඒක சந்தோஷப்படுவோம். වරදක් නෙමෙයි. அது தவறல்ல. නමුත් සභාවේ සිටින පවුල් මොන වගේද කියලා වාඩි වෙලා. ஆனாலும் சபையிலே இருக்கக்கூடிய குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்களா இருக்கின்றன? ඒ තමනාපෙන්ද? மன கஷ்டத்தோடு இருக்கிறார்களா? තුවාලත් එක්කද? காயங்களோடு இருக்கிறார்களா? වේදනාවත් එක්කද? வேதனைகளோடு இருக்கிறார்களா? තරාවෙන්ද? கோபத்தோடு இருக்கிறார்களா? වෛරයෙන්ද? பகையோடு இருக்கிறார்களா? කොහමද ඉන්නේ? எப்படி இருக்கிறார்கள்? පල්ලියක දහස් ගණන් පිරලා ඉන්නේ. ஒரு சபையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். తాවකාලිකව පොඩි සතුටකට. அது ஒரு தற்காலிக சந்தோஷத்திற்காக. නමුත් ඉන්නේ වෙන වෙන විදියකට. இருப்பது வெவ்வேறு விதங்களிலே. ඒ පවුල් ශක්තිමත් නැහැ. அந்த குடும்பங்கள் பலப்பட்ட குடும்பங்கள் அல்ல.
ශක්තිමත් පවුල් පමණයි பெலனுள்ள குடும்பங்கள் தான் ශක්තිමත් සභාවන් බිහි කරන්නේ. பெலனுள்ள சபையை உருவாக்கும். ඒ ஆமென். නිසා තමයි අපි මේ පවුලට මෙතරම් කාලය දීලා යාත්නා. ஆகவேதான் நாங்கள் குடும்பத்துக்கென்று இவ்வளவு நேரங்களை ඒ செலவழித்து නිසා තමයි ஜெபிக்கிறோம். පවුල් ජීවිත පිළිබඳව කතා කරන්නේ. ஆகவேதான் குடும்ப வாழ்க்கையை குறித்து நாங்கள் අද பேசுகிறோம். උදෑසන හිටිය අම්මලා තාත්තලා කීප දෙනෙක්. இன்றைய காலை வேளையிலே தாய் தகப்பன்மார் இங்கே ඒකට இருந்தார்கள். වැදගත් දෙයක් අද උදේ කතා කළා. அவர்களுக்கு முக்கியமான காரியங்களை நான் பேசினேன். ඒවා හරි වැදගත්. அது மிகவும் முக்கியம். ඒ නිසා අපේ පවුල් ඉතාමත් වැදගත්. ஆகவே எங்கள் குடும்பம் மிகவும் முக்கியமானது. ආමෙන්. ஆமென். අපේ පවුල් වල වෙනසක් ඇති කරන අපේ දෙවිඳුන් ඒක ඕනම මොහොතක කරන්න බලවත්. எங்களுடைய குடும்பங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்த எங்கள் ஆண்டவர் எந்த நேரத்திலும் அதை செய்வார். හොඳයි අපි හැමෝම නැගිටමු. ஆகவே நாங்கள் எழுந்திருப்போம். අපිට මොහොතක් දෙවිඳුන්ට ප්‍රශංසාවක් நாங்கள் சற்று ஆண்டவருக்கு நன்றிகளை උන්වහන්සේට செலுத்துவோம். අපි ගෞරවය දෙමු. நாங்கள் அவருக்கு மகிமையை செலுத்துவோம். නමස්කාරයක් උන්වහන්සේට අපි පුදමු. நாங்கள் அவருக்கு අනේ ஆராதனைகளை මොහොතේ අපි செலுத்துவோம். යාත්නා කරන්නට அந்த යනවා. நேரத்திலே நாங்கள் ஜெபிக்க ඔබ போகிறோம். එන්නට ඕනේ දැන් පවුල් පිටි. நீங்கள் வர வேண்டும் குடும்பமாக.